வணக்கம் மாணவர்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை ராதா. சென்ற காணொளியில் பாடம் 8ற்கான வினா விடைகளை பார்த்தோம். அந்த வினா விடைகளை நீங்கள் பாட ஏட்டில் எழுதியிருப்பீர்கள். அதற்கு அடுத்த பக்கத்தில் பாடம் 9 மாட்டு வண்டியிலே என்று தலைப்பிட்டு கொண்டு இந்த பாடத்திற்கான வினா விடைகளை எழுதத் தொடங்குங்கள். வினா எண் 1. இளமதியும் மணவாளனும் வார விடுமுறைக்கு யார் வீட்டிற்கு சென்றனர்? இளமதியும் மணவாளனும் வார விடுமுறைக்கு யார் வீட்டுக்கு போனாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த வினாவிற்கான விடை இளமதியும் மணவாளனும் வார விடுமுறைக்கு அத்தை வீட்டிற்கு சென்றனர். அவங்க அத்தை வீட்டுக்கு போனாங்க. இளமதியும் மணவாளனும் வார விடுமுறைக்கு அத்தை வீட்டிற்கு சென்றனர் என்று எழுதுதல் வேண்டும். அதற்கு அடுத்ததாக வினா எண் 2. தாத்தா வண்டியின் மீது எதனை பரப்பினார்? இவங்க வண்டியில் போனாங்க, மாட்டு வண்டியில் அப்படின்னு படித்தோம். அந்த மாட்டு வண்டியில் உட்கார்ந்துட்டு போகிற இடத்துக்கு என்ன பரப்பினார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான விடை தாத்தா வண்டியின் மீது வைக்கோலை பரப்பினார். வைக்கோல் புல் இருக்குது இல்லைங்களா, அதை பரப்பி அதுக்கு மேலே வெள்ளை துணியை விரித்து அது மேலே தான் உட்காந்துட்டு போனாங்க. தாத்தா வண்டியின் மீது வைக்கோலை பரப்பினார். இதற்கு அடுத்ததாக வினா எண் 3. சாலையின் இரு மருங்கிலும் எப்படி இருந்தது? அதாவது அவங்க அத்தை வீட்டுக்கு மாட்டு வண்டி மேலே உட்காந்து போனாங்க. அவங்க போன சாலையினுடைய இரு பக்கங்களிலும், இரு பக்கம் அப்படிங்கிறது தான் இரு மருங்கிலும் எப்படி இருந்தது? இந்த வினாவிற்கான விடை சாலையின் இரு மருங்கிலும் பசுமை போர்த்திய வயல்வெளிகள் இருந்தன. பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய வயல்வெளிகள் இருந்தன. சாலையின் இரு மருங்கிலும் பசுமை போர்த்திய வயல்வெளிகள் இருந்தன. அதற்கு அடுத்ததாக வினா எண் 4. தாத்தா குழந்தைகளுக்கு என்ன கூறினார்? தாத்தா குழந்தைகளுக்கு என்ன கூறினார்? இந்த வினாவிற்கான விடையை பார்ப்போம். தாத்தா குழந்தைகளுக்கு புதிர்கள் கூறினார். புதிர்கள் தான் கூறி அதுக்குரிய விடையை அவங்கக்கிட்ட கேட்டார். தாத்தா குழந்தைகளுக்கு புதிர்கள் கூறினார். இந்த பாடத்திற்கான வினா விடைகள் இதோடு முடியுது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.